السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே மாமரை கூறும் மங்கையர் உரிமைகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக, திருமறை குர்ஆனிற்கு எதிராக மேற்கத்திய உலகமும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளும் வர்க்கமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான அவருடைய அவதூறு பிரச்சாரங்களில் ஒன்றுதான் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் வழங்கவில்லை என்பதை இன்றைக்கு மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களோ, இந்த திருமறை குர்ஆனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களோ, அந்த அளவிற்கு இன்றைக்கு திருமறை குர்ஆன் மக்களால் மிகவும் விரும்பி படிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய காவி அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு தடை சட்டத்தை, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் அவசரகால சட்டமாக பிறப்பித்து எப்படியாவது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். எந்த பார்லிமெண்டிலே அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அதே பார்லிமெண்டிலே காங்கிரஸை சார்ந்த பீகார் எம்பி ரஞ்சித் ரஞ்சன் என்ற ஒரு பெண்மணி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளை நீங்கள் அறிய வேண்டுமா? திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசாவை நீங்கள் படித்து பாருங்கள். சூரத்து நிசாவை படித்து பார்த்தால் இஸ்லாம் எந்த அளவிற்கு பெண்களை போற்றுகிறது, பெண்களுக்கு உரிமைகளை வழங்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அங்கே பாராளுமன்றத்திலே இந்த திருமறை குர்ஆன் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளை ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக அவர் எடுத்துரைத்தார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, ஐரோப்பா இருண்ட கண்டத்திலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மனித மாமிசத்தை ஐரோப்பியர்கள் சாப்பிட்டு வாழக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாம் இந்த உலகத்திற்கு பெண்ணுரிமை குறித்து பேசியது. 1438 ஆண்டுகளுக்கு முன்பாக
அந்த அரேபிய மண்ணிலே பெண்கள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார்கள், இஸ்லாம் எப்படி பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியது என்பதை திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. சூரத்து நஹ்ல் என்ற அத்தியாயத்திலே 58, 59வது வசனத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண்கள் எப்படி நசுக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறப்பதையே நற்செய்தி என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், அவனுடைய முகம் அப்படியே ஆத்திரத்தால் கோபத்தால் கருத்து விடுகின்றது. யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியின் காரணமாக சமூகத்தை விட்டு அவன் ஓடி ஒளிந்து விடுகிறான். அவன் நினைக்கிறான், அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், இதை இழிவோடு நாம் அப்படியே உயிரோடு வளர்ப்பதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று அவன் யோசிக்கிறான். அலா சாமா யஹ்குமூன், அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தீர்ப்பளிப்பது மிக கெட்டது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அறியாமை காலத்திலே இந்த திருமறை குர்ஆன் வருவதற்கு முன்பாக பெண் குழந்தை பிறப்பதையே இழிவாக கருதினார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் சமூகத்தை விட்டும் ஓடி ஒளிந்தார்கள். பெண் குழந்தையை உயிரோடு மண்ணில் புதைத்தார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் அந்த பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாத்தது? பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஆண்களை விட பெண்களைத்தான் திருமறை குர்ஆன் மிகவும் கண்ணியத்தோடு பாதுகாப்போடு அவர்களை பேணி பாதுகாக்கின்ற வழிகளை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தக்வீர் என்ற அத்தியாயத்திலே 8, 9வது வசனங்களிலே திருமறை குர்ஆன் பேசுகிறது. வைதல் மவ்ஊதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை அவள் விசாரிக்கப்படுவாள். பி ஐயி தம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என்று மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்று திருமறை குர்ஆன் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா, எவன் ஒருவன் 2 பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை பேணி பாதுகாத்து வளர்க்கிறார்களோ, ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ, நபிகள் நாயகம் தன்னுடைய 2 விரல்களை எடுத்து காட்டி சொன்னார்கள், கியாமத் நாளிலே நானும் அவனும் இவ்வாறு வருவோம் என்று. பெண் குழந்தைகளை பேணி வளர்ப்பவர்கள், குழந்தை பருவத்திலிருந்து அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கும் வரை பேணி வளர்ப்பவர்கள் மறுமை நாளில் நபிகள் நாயகத்தோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள். யோசித்து பாருங்கள், இஸ்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகளை வழங்குகிறது? இஸ்லாம் தான் உலகத்திலேயே இனி கியாமத் நாள் வரை, உலகம் தோன்றிய காலம் முதல் உலகம் அழிகின்ற காலம் வரை பெண்களுக்கு உரிமைகளையும் அவர்களுக்குரிய பாதுகாப்பையும் வழங்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். திருமறை குர்ஆன் பேசுகிறது. 2வது அத்தியாயத்திலே 228வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், பெண்களுக்கு கடமைகள் இருப்பதை போன்று பெண்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மாமரை இந்த உலகத்திற்கு அறைகூவலாக விடுத்தது. அல்லாஹ் சொல்கின்றான், பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள்? பெண் என்பவள் அவளுக்கு ஆன்மா இருக்கிறதா என்று ஆய்வு செய்த காலகட்டத்திலே திருமறை குர்ஆன் பெண் தான் இந்த மனித சமூகத்தின் சரி பாதி என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தது. அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்திலே 13வது வசனத்திலே, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனித சமூகமே நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம்.
வஜஅல்னாகும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு, உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனித சமூகத்திற்கு இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது? மனித சமூகமே, நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இந்த மனித சமூகம் உருவாவதற்கு ஆண் எப்படி மூல பிதாவோ அது போன்று அந்த ஆணிலிருந்து படைக்கப்பட்ட பெண்ணும் இந்த மனித குலத்திற்கு அவர்தான் மூல தாய் என்பதை, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த உலகத்திற்கு மாமறை குர்ஆன் ஓங்கி ஒலித்தது. அதுபோன்று திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுகிறது? அனைத்து விஷயங்களிலும் ஒரு சில விஷயங்களில் தான் பெண்ணுடைய உடல் அமைப்பை கவனித்து, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பலவீனத்தை கவனித்து, அந்த பெண்ணுக்கு சில பாதுகாப்பு விஷயங்களை இஸ்லாம் சொல்லி காட்டியதை தவிர, பர்தா போன்ற விஷயங்கள், பெண்களுக்கு போர் செய்வது கடமை கிடையாது, இது போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் ஆணை விட்டும் பெண்களை இஸ்லாம் வேறுபடுத்துகிறதை தவிர, அனைத்து விஷயங்களிலும் ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் இந்த திருமறை குர்ஆன் பார்க்கிறது. சொல்லியா அல்லவா, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்கிறார்களே, இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை, நம்முடைய இந்தியாவிலே இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது, இஸ்லாம் அரசியல் சாசனமாக இல்லை. ஆனால் நம்முடைய இந்தியாவிலே இஸ்லாமிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய எண்ணற்ற உரிமைகள், இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாமிய சமூகம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை இன்றைக்கும் பல சமூகங்கள் தங்களுடைய பெண்களுக்கு வழங்க முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் எப்படி பேசுகிறது? அல்லாஹ் கூறுகின்றான், 2வது அத்தியாயம் 187வது வசனத்திலே, ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, பெண்கள் உங்களுக்கு ஆடை, உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடை, நீங்கள் மனைவியருக்கு ஆடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவிக்கின்றான். அதிலும் பெண்ணை முற்படுத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கூறுகின்றான்? ஹுன்ன லிபாசுல் லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை என்று சொல்லிய பிறகுதான் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடை என்கிறான். ஆணையும் பெண்ணையும் சமமாக பேசுகிறது, அதிலும் பெண்ணை முற்படுத்தி பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். 16வது அத்தியாயம் 97வது வசனத்திலே திருமறை குர்ஆன் கூறுகிறது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஆணோ பெண்ணோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழச் செய்வோம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்களுக்காக அவருடைய கூலியை நாம் பரிபூர்ணமாக வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆணுக்கு மட்டும்தான் நற்செயலுக்கு கூலி என்று திருமறை குர்ஆன் சொல்லவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் யார் நல்லறங்கள் செய்தாலும், யார் மார்க்கத்திற்காக பாடுபட்டாலும், யார் இறைவசனங்களை கட்டுப்பட்டாலும் இருவருக்கும் சமகூலி உண்டு. ஆணும் பெண்ணும் சமம்தான் என்பதை திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அதுபோன்று 9வது அத்தியாயம் 71வது வசனத்திலே திருமறை குர்ஆன் பேசுகிறது, வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅதின், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவதர்கள். ஆணுக்கு பெண் பாதுகாப்பு, பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு. ஆண் மட்டும்தான் பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லவில்லை. ஆண் எப்படி பெண்ணை பாதுகாக்கின்றானோ அதுபோன்று பெண்ணும் ஆணை பாதுகாக்கின்றாள். எப்படி பாதுகாப்பது? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். வ யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வ யூத்தூன ஸக்கா, ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள். வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்கள். நன்மையை ஏவுதலை ஆண்களுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு சிலர் மாநாடுகள் நடத்தலாம், அங்கே பெண்களுக்கு அனுமதி கிடையாது.
ஆனால் இன்றைக்கு மனிதகுல வழிகாட்டி மாமறை குர்ஆன் என்ற தலைப்பிலே நடக்கக்கூடிய மாநாட்டிலே மாமறை குர்ஆன் எப்படி பெண்களுக்கு சம உரிமையை வழங்குகிறதோ அதுபோன்று நல்ல விஷயங்களில் பெண்களும் லட்சக்கணக்கில் இங்கே அணிதிரண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் கூட திராவிட ஆட்சி என்கிறார்கள். அந்த திராவிட ஆட்சியிலே தற்பொழுதுதான் பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு இஸ்லாம் சொத்துரிமையை வழங்கி அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்தது. சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 7வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு பெற்றோர்கள் விட்டு சென்றதிலும் உறவினர்கள் விட்டு சென்றதிலும் உரிமை இருக்கிறது. வலின் நிசாயி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெண்களுக்கும் பெற்றோர்கள் விட்டு சென்றதிலும் உறவினர்கள் விட்டு சென்றதிலும் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருவன் ஒரு மகனும் மகளுமாக இருக்கும் பொழுது ஒரு மகளுக்கு கிடைப்பதை போன்று 2 மடங்கு ஒரு மகனுக்கு என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. தாயும் தகப்பனுமாக இருக்கும் பொழுது இறந்தவனை தாய் தகப்பனுக்கு கொண்டு ஒரே ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு இறந்தவனின் சொத்தில் 3/2 பாதி சொத்து கிடைக்கிறது. பெண் மக்கள் 2க்கு அதிகமாகவோ இருந்தால் 3/2 திருமறை குர்ஆன் அவர்களுக்கு கொடுக்கிறது. கணவன் இறந்து விட்டால் அவனுக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8/1 என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இறந்த கணவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் மனைவிக்கு 4/1 என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யோசித்து பாருங்கள், இஸ்லாம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய அளவு குறைவு போன்று தெரியும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சொத்தளவு இருக்கு பாருங்க, இது பெண்களுக்கு தான் மிக அதிக உரிமை இஸ்லாம் வழங்குகிறது. ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் அவனுடைய தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, அவனுடைய மனைவிக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு, அவனுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு, சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு, இப்படி அனைத்து பொறுப்புகளையும் ஆண்களின் மீது இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது. குடும்ப வாழ்விலே ஒருவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துவிட்டு வரி என்ற பெயரிலே 75,000 எடுப்பதை போன்று ஆண்களுக்கு பெண்களுக்கு கிடைப்பதை போன்று 2 மடங்கு என்றாலும் அனைத்து கடமைகளையும் அந்த ஆண்களுக்கு தான் சுமத்தி இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்விலே பெண்களுக்கு எந்த கடமையும் சுமத்தாமலேயே ஆணுக்கு கிடைப்பதை போல் பாதியாக பெண்களுக்கு இஸ்லாம் வழங்குகிறது என்று சொன்னார். அதிலும் தாய் தகப்பன் என்று வந்துவிட்டால் சமமாக வழங்குகிறது என்று சொன்னால் இஸ்லாம் இந்த பெண்களை எப்படி அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்குகிறது? இந்த மாமறை குர்ஆன் மங்கையர் உரிமைகளை அது பேணி பாதுகாக்கக்கூடிய மாமறை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். குடும்ப வாழ்வை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் குடும்ப வாழ்விலே பெண்களை தான் ஒரு ஆணுக்குரிய அமைதியாக சொல்லி காட்டுகிறது. மாமறை குர்ஆன் சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களிலிருந்தே உங்களுக்குரிய மனைவியாக நாம் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒன்று. அந்த பெண் மூலம்தான் ஆணுக்கு அமைதி கிடைக்கிறது என்று இங்கே ஆண் சமூகத்தின் அமைதிக்கு காரணமே பெண் தான் என்று படைத்த இறைவன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களை எப்படி பாதுகாக்கிறது? இந்த மார்க்கத்தில் தான் ஒரு பெண்ணுக்கு அவள் திருமண வாழ்விலே அவளுக்கு வலி என்ற பாதுகாப்பை இஸ்லாம் கொடுக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தகப்பனோ அவளுடைய சகோதரனோ இவர்கள் தான் அவள் திருமண வாழ்க்கையை நுழையும் பொழுது இந்த பாதுகாப்பாளர் தான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாமறை சொல்கிறது. இந்த வலி எதுக்காக? ஒரு ஆண் அந்த பெண்ணை ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக. இந்த வலியாக இருக்கக்கூடிய தகப்பனோ சகோதரனோ பெண்ணுக்கு பிடிக்காத ஒருவரை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. அல்லாஹ் கூறுகின்றான்,
4வது அத்தியாயம் 19வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிசா கர்ஹா, ஈமான் கொண்டவர்களே, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு ஹலால் கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று சூரத்துல் பக்ரா 232வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இதா தல்லக்துமுன் நிசா, நீங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டால், பெண்களை விவாகரத்து செய்து விட்டால், ஃபபலக்ன அஜலஹுன்ன, அவர்கள் தங்களுடைய காத்திருப்பு காலத்தை பூர்த்தி செய்து விட்டால், ஃபலா தஅலுஹுன்ன ஐயன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன, அவர்கள் தாங்கள் விரும்பிய கணவர்களை திருமணம் செய்வதற்கு நீங்கள் இடையூறு கொடுக்காதீர்கள். ஒரு பெண் அவள் விதவை பெண்ணாக இருந்தாலும் கூட அவள் விரும்பிய கணவரை திருமணம் செய்வதற்கு இடையூறு கொடுக்க கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் கன்னி பெண்ணுக்கு அவள் விரும்பியவரைத்தான் இந்த வலியாக இருப்பவர் திருமணம் செய்து வைக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே 5136வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்ததன், ஒரு கன்னி பெண்ணிடம் சம்மதம் கேட்காத வரை எந்த ஒருவரையும் அவருக்கு திருமணம் முடித்து வைக்க கூடாது. ஒரு பெண்ணுக்கு அவள் விரும்பிய வாழ்க்கை துணையை அவள் தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை இஸ்லாம் வழங்கியது. சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், ஹஸ்னா பின்த் ஹிதாம் என்ற ஒரு சஹாபி பெண்மணி, அன்சாரிய பெண்மணி, அந்த பெண்ணுடைய தகப்பனார் அந்த பெண்ணை அவள் விதவையாக இருக்கும் பொழுது என்ன செய்கின்றார், அவர் வெறுக்கக்கூடிய ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுகின்றார். அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் பிடிக்கவில்லை. நபிகள் நாயகத்திடம் வந்து முறையிடுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத கணவரை திருமணம் செய்து வைத்து விட்டார். நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள், ஃபரத்த நிக்காஹு, அந்த வலி செய்து வைத்த திருமணத்தை ரத்து செய்தார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை வழங்குகிறது, அவள் பிடிக்காத ஒருவனை அவள் தலையில் கெட்டக்கூடாது, அப்படி திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமறை குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு பெண்களை கசைக்கு பிழியக்கூடிய வரதட்சணை கொடுமை, அதை இஸ்லாமிய சமூகத்திலே அந்த வரதட்சணை ஊடுருவியது, அதை ஒழித்து கட்டியதும் இந்த மாமறை குர்ஆன் பிரச்சாரம் தான். திருமறை குர்ஆன் இதை அல்லாஹ் கூறுகின்றான். 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவிலே 4வது வசனத்திலே வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவருடைய மகர் தொகைகளை மனமுவந்து கொடுத்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஃபைன் திப்ன லக்கும் அன் ஷையும் மின்ஹு ஃபகுலு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனியம் மரியா, அவர்களாக மனமுவந்து நீங்கள் கொடுத்த மகனிலே ஏதேனும் விட்டு கொடுத்தால் அதை மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் சாப்பிடுங்கள் என்று திருமறை குர்ஆன் பேசியது. பெண்ணுக்கு கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று, பெண்களுக்கு திருமணத்திலே மகர் கொடுக்க வேண்டும், திருமண கொடை கொடுக்க வேண்டும், பெண்ணிடமிருந்து வாங்க கூடாது என்று கட்டளையிட்ட மார்க்கம், பெண்களை பேணி பாதுகாத்த மாமறை திருமறை குர்ஆன். அது மட்டுமல்ல, இஸ்லாம் ஆண்களுக்கு கட்டளையிடுகிறது. பெண்களை எப்படி பாதுகாக்க சொல்கிறது? சஹீஹுல் புகாரியிலே 1974வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வஇன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அனைத்து செலவினங்களையும் ஆணின் தலையில் தான் இஸ்லாம் சுமத்துகிறது. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே எந்த பொறுப்பையும் இஸ்லாம் சுமத்தவில்லை, செலவு ரீதியாக. அதுபோன்று பார்க்கிறோம், இந்த உலகத்திலே ஒரு ஆண்மகன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிப்பவள் ஒரு பெண் தான். இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். வான ஹைருக்கும் லிஅஹ்லி, என்னுடைய மனைவியிடம் நான் சிறந்தவன். ஒரு ஆணை நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமையை தீர்மானிக்கக்கூடியவளாக இஸ்லாம் பெண்களை பேசுகிறது. இஸ்லாம் பெண்களை எப்படி பாதுகாக்கிறது? அந்த எம்பி சொன்னாரே, ரஞ்சித் ரஞ்சன் என்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர், சூரத்து நிசாவை படித்து பாருங்கள், இஸ்லாம் பெண்களுக்கு எப்படி உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று. சூரத்து நிசாவிலே 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களின் பெருமையை பேசக்கூடிய ஒரு வசனம்.
வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் பெண்களோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்களிடம் உங்கள் மனைவிமார்களிடம் ஒரு குணத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அந்த பெண்ணை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான்? ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. நீங்கள் ஒரு குணத்தை வெறுக்கலாம், அதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். இஸ்லாம் பெண்களை எப்படி போற்றுகிறது பாருங்கள். ஒரு குணம் பிடிக்காத குணமாக இருந்தால் அந்த ஒரு குணத்தை வைத்து வெறுத்து விடாதீர்கள், அதில் தான் ஏராளமான நன்மைகள் இருப்பதாக படைத்த ரப்புல் ஆலமீன் பெண்களை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் பெண்களை எப்படி உயர்த்தி பிடிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோன்று ஒரு பெண்ணை பிடிக்காவிட்டால் கணவனுக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது, அந்த பெண்ணை லேசாக அடிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. இதை தாண்டி எந்த உரிமையும் பெண்ணுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக இஸ்லாம் வழங்கவில்லை. அதுபோன்று பார்க்கிறோம், ஒரு பெண்ணை தலாக் விட்டு விட்டால், இன்றைக்கு தலாக் சட்டத்தை பற்றி பின்னால் விரிவாக சொல்வார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? உனக்கு மனைவியை பிடிக்கவில்லையா, அந்த தலாக்கை நீ 3 தவணைகளில் சொல்ல வேண்டும். தலாக் விட்டு விட்டாலும், முதல் தலாக் சொல்லிவிட்டாலும் அந்த மனைவியை லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அந்த மனைவிகளை அவர்களின் வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள். வலா யஹ்ருஜ்ன, அவர்கள் வெளியேறும் கூடாது. தலாக்குடைய காலகட்டத்திலே எந்த ஒரு கணவனும் மனைவியை வெளியேற்றக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று விதவைகள் மறுவாழ்வை இந்த உலகத்திற்கு முதலாக சொன்னதும் இஸ்லாம் தான். ஒரு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஒருவன் மரணித்து விட்டால் பெண்ணுக்கு வாழ்க்கையே கிடையாது என்ற நம்முடைய இந்தியா எப்படி இருந்தது? சரி என்னும் உடன்கட்டை ஏறுதல். ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண் எவ்வளவு இளம் பெண்ணாக இருந்தாலும் கணவனோடு சேர்த்து பெண்ணை கொளுத்திய நாடு நம்முடைய பண்டைய இந்தியா. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதவை பெண்களுக்கு மறு திருமண உரிமையை வழங்கியது இஸ்லாமிய மார்க்கம். பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்கியது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அன் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெண்ணடியார்களை அல்லாஹ்வுடைய ஆலயங்களை விட்டும் தடுக்காதீர்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாம் அல்லாத சமுதாயங்களிலே பெண்களுக்கு வழிபாட்டு உரிமைக்கு இன்றைக்கு போராடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாய் என்று வந்து விட்டால் ஒரு பெண்ணை தாயாக பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஆணை விட தாயை தான் பெரிதாக பார்க்கிறது. இதை இறுதியாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறது? நபிகள் நாயகத்திடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்கு பி ஹுஸ்னி சஹாபத்தி, என்னுடைய அழகிய நட்பிற்கு மிக தகுதியானவர் யார் என்று ஒரு நபி தோழர் கேட்கிறார். சஹீஹுல் புகாரியிலே 5971 செய்தியாக. அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய். அந்த சஹாபி கேட்கிறார், சும்மமன், அல்லாஹ்வின் தூதரே அடுத்து யார்? உம்முக்க, உன்னுடைய தாய். அவர் கேட்கிறார், சும்மமன், அல்லாஹ்வின் தூதரே அடுத்து யார்? உம்முக்க, உன்னுடைய தாய். அடுத்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே சும்மமன், அடுத்து யார்? சும்ம அபூக்க, தங்க பதக்கம், வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் அனைத்தும் தாய்க்கு தான். அதற்கு அடுத்த ஸ்தானம் தந்தை, அதற்கு அடுத்துதான் மற்ற உறவுகளை இஸ்லாம் வரிசைப்படுத்துகிறது. பார்க்கிறோம், இஸ்லாம் தாய் என்று வந்துவிட்டால், தந்தை என்று வந்துவிட்டால், தந்தையை விட தாய்க்கு அதிக பாதுகாப்பு வழங்குவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சமூகமே, இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது சொல்கிறார்களே, அதை அடித்து நொறுக்க வேண்டும் என்றால் மாமறை குர்ஆனை படியுங்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த குர்ஆனை படிக்காத காரணத்தினால்தான் பெண்களுக்குரிய உரிமைகளை கூட நாம் சரியாக வழங்காமல் இருக்கிறோம். இஸ்லாம் பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்களுக்கு பர்தா போன்ற சட்டங்களை கடமையாக்கியிருக்கிறது. சில அசிங்கத்தை விரும்பக்கூடிய சமூகம், சில இந்த குடும்ப பாரம்பரியத்தை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த பர்தா முறையை பெண்களுக்கு அடக்குமுறையாக சொல்லலாம். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் மூமினீன், நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள்,
உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், அனைத்து மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது தலைமுக்காடுகளை தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும். லாலிக அதுனா ஐயோதஃப்ன, அப்பெண்கள் அறியப்படுவதற்கு அதுதான் நெருக்கமானது. ஃபலா யூதைன், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் நெருக்கமானது. பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பர்தா சட்டம். கயவர்களின் காம பார்வைகளில் இருந்து, கயவர்களின் கொடுமையில் இருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த பர்தா சட்டமே தவிர இது பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. இஸ்லாம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம். இந்த மாமறைதான் மாதர் உரிமைகளை வழங்கியது. அனைத்து நாடுகளிலும் என்றைக்கு இந்த மாமறை சட்டம் அமலுக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் மாதர்கள் முழுமையான உரிமையை பெற முடியும். இஸ்லாம் தான் அனைத்து உரிமைகளையும் பெண்களுக்கு சரியாக வழங்குகிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.